உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதாவது இதுக்கு கேப் கொடுக்கணுமா இல்லை உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்றது. ஒரு சில சமயத்தில் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வெளியில் ஃபெயிலியர் ஆகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எனக்கு உடனே சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும், டைம் இல்லை, நாங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் சில சமயத்தில் நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சில சமயத்தில் we need to give the right gap. I'm Dr. Archana Sayanathan, Medical Director of Dr. Archana IVF. இந்த வீடியோவில் IVF ஒருவேளை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் கேப் கொடுக்கணும் IVFக்கும் செகண்ட் IVFக்கும் ஃபர்ஸ்ட் IVFக்கும் நடுவுலன்றதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். IVF அப்படின்றதே ஒரு சயின்டிஃபிக்கான டெக்னிக். ஸோ நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே கிளினிஷியன் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி வெரி ஷுவர் நல்ல ஆரோக்கியமான கருவை, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கிற எண்டோமெட்ரியமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது தான் எந்த கிளினிஷியனாக இருந்தாலுமே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்துமே ஒரு சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம ஃபெயிலியர் எதனால் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்காம நம்ம அடுத்தடுத்து IVF ட்ரீட்மெண்ட்டை ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்துகிட்டே போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க IVF பண்றீங்க, 5 நாள் கருவை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, 2 கருவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு பேக்கப் ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் இருக்கும். ஸோ உங்க டாக்டர் அடுத்து இருக்கிற பேக்கப் எம்ப்ரியோஸை அடுத்த மாசமே நான் வைக்கிறேன்னா தயவு செஞ்சு அதுக்கு அக்ரி பண்ணாதீங்க. ஏன்னா இதே தானே நீங்க போன வாட்டியும் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா 2வது முறை நீங்க பேக்கப் எம்ப்ரியோஸை வைக்கிறதுனால வாட் இஸ் த சேஞ்ச் யூ ஆர் டூயிங், வாட் டிஃப்ரெண்ட் ஆர் யூ டூயிங் இன் யோர் ட்ரீட்மெண்ட்? எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ என்ன டிஃப்ரெண்டா நம்ம பண்ண முடியும், இதுல எப்படி நம்ம உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடியும்ன்றதை முதல்ல பார்க்கணும். ஸோ இதில் கருவில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா கர்ப்பப்பை லைனிங்கில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா சிஸ்டமிக்காக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ கருவை செக் பண்ண முடியுமா இல்லையான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து கர்ப்பப்பை லைனிங்கை செக் பண்ணுங்கள். கர்ப்பப்பை லைனிங்கை செக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ரல் ஹெல்த்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 மாதமாவது எடுக்கும். ஸோ நீங்கள் IVF ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா பொதுவாக உங்களுக்கு பேக்கப் எம்ப்ரியோஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் வெயிட்டிங் ஃபார் 1 month evaluating why your previous cycle failed will definitely lead you to a positive result. அதை விட்டுட்டு நீங்கள் உடனே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அகெயின் 50% இருக்குது. ஸோ அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆரோக்கியமான நல்லா இருக்கிற கருவை நம்ம ஃபஸ்ட்டு க்ரையோலாக்கில் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். நம்ம கொஞ்சம் கிரேட் குறைவாக இருக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு செட்டை விட கம்மியாக கிரேட் இருக்கிறது தான் நம்ம செகண்ட் க்ரையோலாக்கில் ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கருவை நம்ம பதிய வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும், இன்னும் கொஞ்சம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இது உங்ககிட்ட பேக்கப் எம்ப்ரியோஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை தான் செய்யணும். அதாவது 1 month டைம் எடுத்துக்கிட்டு எதனால் ப்ராப்ளம், எதனால் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது will definitely give you a positive result at the end. ஒருவேளை உங்களுக்கு பேக்கப் எம்ப்ரியோஸ் இல்லைன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? கம்மிங் டு தட் பாயிண்ட், உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பட் பேக்கப் எம்ப்ரியோஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடுதுன்னா அடுத்து நீங்கள் திரும்ப ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணி திரும்ப கருமுட்டையை வெளியெடுத்து திரும்ப கரு உருவாக்கி அந்த கருவை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த மாதிரி கருமுட்டையை வெளியெடுக்கிறதுக்கு ஒன்ஸ் யூ ஹேட் அ நெகட்டிவ் ரிசல்ட் இதுக்கு எந்த ஒரு டைம் கேப்பும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் Day 2ல் உங்களுக்கு பீட்டா HCG நெகட்டிவ் வந்ததுக்கப்புறமா பீரியட் வந்த 2வது நாள் பார்க்கும்போது உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே IVF ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுற லெவலுக்கு கம்மியாகி குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் IVF ஸ்டிமுலேஷன். உங்களுடைய இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகும்போது பண்ணியிருந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் ப்ரீவியஸ் மந்த் தான் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் மோர் பாயிண்ட் யூ ஹேவ் டு லுக் இன் டு உங்களுடைய ஓவரீஸ் உடைய சைஸ் சுருங்கி நார்மல் லெவலுக்கு வந்துருச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரீஸில் எந்த விதமான கார்பஸ் லியூட்டியம் சிஸ்டம் இல்லாமல் இருக்கணும். ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த மாதமே ஓவேரியன் ஸ்டிமுலேஷனை பிளான் பண்ணலாம். பட் அகெயின் சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் பாசிபிள். நீங்கள் செகண்ட் மந்த்து, நீங்கள் அப்கமிங் மந்த்தே நீங்கள் ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. பட்
Personally, as a doctor, as a clinician, I feel that you should take 1 month gap, evaluate again. கருமுட்டையுடைய காரணத்தினால உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சா, விந்தணுக்களுடைய காரணத்தினால ஃபெயிலியர் ஆச்சா, எதனால் கரு ஒழுங்காக உருவாகலை, இது எல்லாத்தையுமே இவாலுவேட் பண்ணிவிட்டு மேலும் ஏதாவது ஹார்மோனல் செக்கப்பு, ஸ்பெர்முக்கு ஏதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், கப்பலுடைய ஜெனட்டிக் டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும்னா அந்த இவாலுவேஷனை பண்ணிவிட்டு உங்களுடைய செகண்ட் ஸ்டிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க when you are planning for another cycle after a failure. And சில சமயத்தில் IVF ஃபெயிலியரை இந்த மாதிரி குறைவான எம்ப்ரியோஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எம்ப்ரியோ பூலிங், அதாவது எம்ப்ரியோ அக்யூமுலேஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் பேக் டு பேக் IVF ஸ்டிமுலேஷன் நம்ம அடுத்தடுத்த மாதமே பண்ணலாம். அண்ட் இதுக்குமே ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய ஓவரியுடைய வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கணும், கார்பஸ் லியூட்டியம் சிஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எம்ப்ரியோ பூலிங் ஆர் அக்யூமுலேஷன் பண்ணும்போதுமே சேம் டைப் ஆஃப் க்ரைட்டீரியா வந்து சூட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய ஓவரி சுருங்கி இருக்கணும், எந்த விதமான கார்பஸ் லியூட்டியல் சிஸ்டும் அதில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த சைக்கிளே வந்து IVF ஸ்டிமுலேஷன் பண்ணி எம்ப்ரியோ பூல் பண்ணிக்கலாம். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஏதோ ஒரு சென்டரில் ஃபெயிலியர் ஆனவங்க தான் வருவாங்க. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்லையும் உங்களுடைய IVF ஜேர்னிலையும் ரிப்பீட் பண்ணாதீங்க. வாட் தே ஆக்சுவலி டூ இஸ், ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்க டாக்டர் வந்து அகெயின் உங்களுக்கு பேக்கப் எம்ப்ரியோஸ் இருக்குது, நீங்கள் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க பிலீவ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. செகண்ட் டைமும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அண்ட் தேர்ட் டைமுமே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷனில் நம்ம IVF பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன்லேயும் அவங்க பண்ணுவாங்க. அகெயின் தே வில் லேண்ட் அப் இன் அ ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக என்ன காரணம்னே தெரிஞ்சுக்காம நீங்கள் ரிப்பீட்டடாக IVF பண்ணிகிட்டே போனீங்கன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். இந்த ஜேர்னி உங்களுக்கு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே தான் இருக்கும். அந்த தப்பை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திங்க் அகெயின், எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு உங்கள் டாக்டரை நீங்கள் கேளுங்க, உங்கள் கிளினிஷியனை எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு. அவங்களால அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியல, சயின்டிஃபிக்காக உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியலன்னா தென் தட் இஸ் த டைம் ஹஸ் அரைவ்ட் தட் யூ ஷுட் சூஸ் த ரைட் center and the right people where you can get the positive result. அதை முதல்ல கண்டுபிடிங்க, கரெக்டான இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க so that you don't face repeated failures and fall in a trap. உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் IVF ஜேர்னியில் கஷ்டப்பட்டிருக்கீங்க அண்ட் நிறைய ஃபெயிலியர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கீங்க, 2 or 3 failures, implantation failures, இல்லைனா recurrent miscarriages, இதெல்லாம் ஃபெயில் பண்ணியிருக்கீங்கன்னா don't lose hope. We are there to help you. Reach out to us. We will try to help you as early as possible.